அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பானது ஒரு புது பயணத்தை நோக்கி, ஒரு புது தேடலை நோக்கி, ஒரு புது மாற்றத்தை நோக்கி, ஒரு புது புரட்சியை நோக்கி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு அழகான ஒரு வகுப்பாக அல்லாஹ் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறான். அப்போ இந்த வகுப்பை பயனுள்ள வகுப்பா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்லையும் கழிக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இந்த வகுப்புல முதல் வகுப்பானது மாற்றம், அதை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன இந்த வகுப்போட நோக்கம் என்ன அப்படின்றத பத்தியும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த வகுப்புடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, ஒரு அறிவை தேடுறதோ, இல்ல குரானை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ, இல்ல குரானை மனனம் செய்யறதோ, இல்ல குரானோட தமிழாக்கத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதோ கிடையாது. அந்த குரான் என்ன சொல்லுது அப்படின்றத புரிஞ்சு அதை நம்முடைய வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணி நாம மாறுறது தான் இந்த வகுப்புடைய நோக்கமா இருக்கு. அப்போ மாற்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய இந்த வகுப்பும் இதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரியணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும் மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வரணும். அல்லாஹ் என்ன சொல்றான், சூரா ஜும்ஆல அல்லாஹ் சொல்றான், மஸலுல் லதீன ஹுமிலு தௌராத்த லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. என்ன சொல்றான் அல்லாஹ், எவர்கள் தௌராத்துடைய வேதம் கொடுத்தும் அவங்க எவர்கள் தௌராத்துடைய வேதம் சுமத்தப்பட்டு அதன்படி நடக்கலையோ அவங்கள எல்லாம் எதோட ஒப்பிடுறான், கழுதையோட ஒப்பிடுறான். ஏடுகளை சுமக்கின்ற கழுதையை போல அப்படின்னு நல்லா சொல்றான். அப்போ அந்த வேதத்தை கொடுத்தும் அவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. எப்படி ஒரு கழுதை ஒரு ஏடை சுமந்தா எந்த ஒரு பயனும் அந்த கழுதைக்கு இருக்காதோ அந்த மாதிரி அல்லாஹ் மனிதர்களை ஒப்பிடுறான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி குரான் வசனமானது மனசுக்குள்ள தோன்றும். அந்த மாதிரி தான் அந்த குரானை அல்லாஹ் டிசைன் பண்ணியிருக்கிறான். அப்போ இந்த கழுதையோட அல்லாஹ் குரான் நம்மளை ஒப்பிடுறானே அப்படின்ற போது நமக்குள்ள அந்த அல்லாஹ் எப்படி குத்தி காட்டி நம்மளை பேசுறான் அப்படின்றத நினைக்கும் போதே உள்ளம் உருகுது இல்லையா? ரொம்ப மனசுல கஷ்டங்கள் ஏற்படுது. இந்த அளவுக்கு அல்லாஹ் தௌராத் வேதம் கொடுத்தவங்களை கம்பேர் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நோகுது. ஆனா நம்ம நினைப்போம், இத்தனை நாளா நம்ம குரான் ஓதலையா, தமிழாக்கம் படிக்கலையா அப்படின்னு நாம நினைப்போம். இப்ப என்னத்த புதுசா படிச்சிட போறோம், மாறிட போறோம், நான் நேர்வழியில தானே இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா அது இல்லை. உண்மையா எந்த ஒரு முகஸ்துதியும் இல்லாம நான் யாருக்காகவும் செய்யலை, நான் அல்லாஹ்க்காக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முழு உணர்வோட ஒரு நேர்வழியில இருக்கிறோமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சொற்பமான மக்கள் தான் அப்படி இருப்போமே தவிர எல்லாரும் இருப்போமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ அந்த அளவு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும் நம்ம. மேலும் என்ன சொல்றாங்க, இந்த பயனற்ற கல்வியிலேருந்தும் நம்ம பாதுகாப்பு தேடணும். பயனுள்ள கல்வியை மட்டும்தான் நம்ம தேடிக்கணும். பயனற்ற கல்வியிலேருந்து ரசூல்லா பாதுகாப்பு தேடியிருக்காங்க. யாரெல்லாம் பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாத்துரு அப்படின்னு ரசூல்லா கேட்டிருக்காங்க. அந்த துவாவை கேட்கக்கூடியவங்களா நாம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சொல்லப்போனா இறை அச்சத்தோட இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், எந்த ஒரு பயான் உரைக்கு போனாலும் இல்ல ஏதாவது ஒரு சொற்பொழிவுகள் நடந்தாலும் ஆரம்பத்துல அல்லாவோட யார் அல்லாவை அஞ்சலையோ அவங்க அல்லாவை அஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான குரான் வசனங்கள் மொழியப்படுது. ஏன் மொழியப்படுது? அந்த பயானை நாம கேட்கும் போது இறை அச்சத்தோட கேட்கணும், அல்லாவுடைய அச்சத்தோட கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வசனங்கள் அந்த இடத்துல மொழியப்படுது. அப்போ அல்லாஹ் அதை எப்படி கம்பேர் பண்றான்னு பாருங்க. 59ல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வலா தன்லுரு நஃப்சுன் மா கத்தமத் லிஹாதுன் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீருன் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி புரிஞ்சு நடந்துக்கோங்க. மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக நாளைக்கு என்னத்தை முற்படுத்தி வச்சிருக்கீங்கன்றத பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இன்னைக்கானதை நம்ம இன்னைக்கு செய்யறோம். நாளைக்காக நாம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், நம்ம என்ன சமைக்கலாம், என்ன உடை உடுத்தலாம், இதெல்லாம் பத்தி யோசிக்கிறோம். ஆனா
நாளை மறுமைக்காக நம்ம என்னத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்க போறது இல்லையா. அப்போ நாளைக்காக நம்ம வாழக்கூடியவங்களா இருக்கணும், மறுமைக்காக வாழணும், அதற்காக நம்ம சம்பாரிச்சு வாழக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த முதல் வகுப்புல சொன்னாங்க. மேலும் என்னுடைய ஒரு சிறு கருத்தை இந்த இடத்துல நான் பதிய வைக்க விரும்புறேன். எப்படி இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமாகணும்னா அல்லாஹ் நமக்கு அருள் புரியணும். எப்படி ஹாஜ்ரா அலை இஸ்லாம் அவங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் வச்சுட்டு இந்த பாலைவனத்துல தவிச்சும் போது எப்படி தண்ணிக்காக அலைஞ்சாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் வெறும்னே ஒரு பாட்டில் தண்ணியோ இல்லை ஒரு 2 கிளாஸ் தண்ணியோ கொடுத்துருந்தா அது அவங்களுக்கு சஃபிஷியண்டா இருந்திருக்கும். ஆனா அல்லாஹ் அவங்களுக்காக ஒரு கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய ஒரு நீரூற்று அல்லாஹ் பரிசளிச்சிருக்கிறான். ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு அதை பரிசளிச்சிருக்கணும்? அந்த இடத்துல அவங்களுடைய தவக்கலும், அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்ட துவாவும், அவங்க போட்ட எஃபர்ட்டும், இந்த 3ஐயும் அவங்க பண்ணதுல அல்லாஹ் அவங்களுக்கு ஜம்சம் பரிசளிச்சிருக்கிறான். அப்போ இந்த 3 விஷயங்களையும் நாமளும் கடைபிடிச்சா அல்லாஹ் நமக்கு தராதது எதுவுமே இருக்காது இல்லையா. அப்போ இந்த 3ஐயும் கடைபிடிக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். தவக்கல், துவா, எஃபர்ட், இந்த 3ஐயும் நம்மளும் போட்டோம்னா அல்லாஹ் நமக்கான எல்லாத்தையுமே செஞ்சு தருவான் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.